சின்ன ரெண்டாம் அஞ்சாம் அஞ்சியோட வளர்ந்தனால் அதுக்கப்புறம் குக்கில் போடுறது அது மட்டும் அஞ்சியோட இருந்து அம்மையாக சாப்பாடு படைசு பட்டை எல்லாம் கொண்டு தருவார் எனக்கு அவ்வளோ அன்பை பார்த்து அஞ்சி அம்மையாகும் கொக்கில் பெருசாக அஞ்சாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொக்கிலண்டா தெரியும் சின்னல்லே என்ன கொண்டு அங்கே அண்டியோட விட்டுட்டு நம்ம அம்மாவோட அதெல்லாம் நவியோட நான் பாசம் கூட அண்டியோட பாசம் கூட. What's the story behind that? I didn't know the story. Independent அது எனக்கு தெரிய சின்ன கொண்ட விட்டவே எனக்கு தெரியல. நானும் குமாரம் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து அப்ப வந்து எங்களுக்கு 7 பேர் அப்ப வந்து 7 அம்மாவால வளர்க்க முடியல. அப்ப என்னன்னு சொன்னா அம்மம்மா வந்து இப்ப நாங்கள் வந்து இப்ப அண்டியை பற்றி கதைக்கிறோம், அம்மா பற்றி கதைக்கிறோம், அப்பா மாமா பற்றி கதைக்கிறோம். எங்களுடைய அம்மம்மா இருக்கிறார், அவதான் இந்த இதுக்கு ஹீரோவே அவதான். அவதான் என்ன செய்யறாங்க, ஓகே உன்னால நீ எங்க அப்பா வந்து பேசுறாங்க, நீ எங்கேயோ போ, என்ன அப்பா ரயில்வேக்கா, அப்ப ஒவ்வொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி போய் இது அப்ப வந்துட்டு பிள்ளை போய் இங்க வந்துட்டு போறாங்க சொல்லுவாங்க. ஆனா ஆனா அம்மம்மா அம்மம்மா தான் இங்க வந்து படிக்கிறதுக்கு என்ன உன்னால அம்மம்மா எங்களுடைய அம்மா, அதாவது அம்மாவால வளர்க்க இல்லாதன்னு சொல்லி அம்மம்மா தான் எடுத்துக்கொண்டு போய் வியல் விட்டு கந்தோட இருந்து வளர்க்கிறார். அதான் இதுதான் இந்த பாசம்ன்றது வந்து என்ன, அவன் ஜெனரேஷனா அவன் அந்த ஓகே ஓகே நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் நீ கஷ்டப்பட்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்பா என்ன அந்த ஒரு அப்படி ஒன்று செய்தபடியா தான் இன்று வரையுமே இப்படி நாங்கள் பாசமா இருக்கிறோம். எங்களுடைய அம்மா இருக்க நெடுவலும் சொல்லுவாங்க, எங்களுடைய அம்மா அக்கா இருக்கு, அக்காவுக்கு அண்டி மேல் தான் கூட பாசம் சொல்லுவாங்க. அங்க வந்து சின்ன நேரத்தை வளர்ந்தாரு, நான் முந்தி விட்டுக்க கூடாது, அக்காவையும் விட்டுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ரியாலிட்டி. சிலதான் நாங்கள் எங்க வந்து